நண்பர்களே, நான் ஒரு கதை சொல்ல போறேன். இது ஏன் கதை இல்ல, இது என் அக்காவின் கதை. இது என் தோழியின் கதை. இது ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற கதை. வாங்க, லைஃப் டிராப்ஸ்ல இந்த கதையை கேட்க போலாம். வணக்கம் பெண்களே, ஆண்களே. இன்னைக்கு நான் ஒரு பெண்ணா பேச போறேன், ஒரு மனைவியா பேச போறேன். நான் பார்க்கறத, நான் கேட்கறத, நான் உணர்றத உண்மையா சொல்ல போறேன். வாங்க, நான் சொல்ல போற கதை என் தோழி கவிதாவின் கதை. கடந்த வாரம் நான் அவ வீட்டுக்கு போயிருந்தேன். இரவு நேரம். அவ வீட்டு ஹால்ல நான் உட்கார்ந்திருந்தேன். அப்போதான் அவங்க படுக்கை அறையிலிருந்து குரல் கேட்டது. அவன் சொன்னான், இங்க பாரு, கொஞ்சம் திரும்பி படு, உன்கிட்ட பேசணும். அந்த குரல்ல ஒரு சோர்வு, ஒரு ஏக்கம். அவளோட குரல், அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது, போங்க. நான் அங்கேயே அசையாம உட்கார்ந்திருந்தேன். அவன் மறுபடியும் கேட்டான், இப்போ நான் என்ன கேட்டேன்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதானே கேட்டேன். அவளோட குரல் கூர்மையானது. அதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சுதா? பேசாம தூங்குறீங்களா இல்லையா? இவ்வளவு நெருங்கி இருந்தும் எவ்வளவு தூரமா இருந்தாங்க தெரியுமா? ஒருத்தருக்கொருத்தர் புரியாம, ஒருத்தருக்கொருத்தர் தெரியாம அங்கு ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவன் சொன்னான், இல்லடி, கொஞ்சம் திரும்பி தான் பாரேன். அப்போதான் அவள் வெடிச்சா, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நான் ஒன்னும் மிஷின் இல்ல, சரியா? இப்ப தூங்குறீங்களா இல்லையா? அவன் குரல் கனமானது. என்னடி இப்படி பேசுற? இப்போ உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை? அவள் அழுதா. எப்படிங்க இப்படி வாய் கூசாம கேட்க முடியுது? அப்புறம் அவ சொன்னதை கேட்டு என் கண்களும் கலங்கிருச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து அப்படி என்ன பெருசா பண்ணிட்டீங்க? எல்லோர் மாதிரியும் தினமும் வெளியே கூட்டிட்டு போங்கன்னு அடம் பிடிக்கிறேனா? எனக்கு அது இது வேணும்னு உங்ககிட்ட தினமுமா கேக்குறேன். வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருதுன்னு தானே கேக்குறேன். அத கூட வாங்கி தர மாட்டீங்களா? நானும் மனுஷிதான், புரிஞ்சுக்கோங்க. அவன்கிட்ட பதில் இல்ல. நீண்ட மௌனம். அவன் மூச்சு விடுற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. சரி, தூங்கு. நாய் மாதிரி நான் கத்திட்டு இருக்கேன், தூங்க சொல்றீங்களா? அவன் குரல் உடைந்தது. இப்போ என்ன தாண்டி என்ன பண்ண சொல்ற? திரும்பி பாருன்னு கேட்டது தப்பா? அப்புறம் அவன் பேச ஆரம்பிச்சான், அமைதியா, மெதுவா. நான் தனியார் கம்பெனியில மாச சம்பளம் வாங்குறவன், பிசினஸ் பண்ணல. எப்போ வேலை போகும்னே தெரியாது. பைக் வேண்டாம், பையனை வச்சுட்டு வெளியே போக முடியல, எல்லாரும் கார்ல ஸ்கூல் வராங்கன்னு சொன்னேன். லோன் போட்டு கார் வாங்கினேன். வாடகை வீட்டில் இருந்தா உங்க வீட்டில் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். சரி, இருந்த பணத்தை எல்லாம் போட்டு இந்த ஃப்ளாட் வாங்கினேன். அப்பா அம்மா, ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டு செலவு, பிள்ளைகள் படிப்பு, ஒரு மாசம் லோனுக்கு மட்டும் எவ்வளோ போகுதுன்னு தெரியுமா? என்னைக்காவது கேட்டிருக்கியா? இல்ல என்ன பண்ண போறீங்கன்னு ஏதும் டிஸ்கஸ் பண்ணிருக்கியா? ஒண்ணுமே இல்ல. நானும் நீ கஷ்டப்படுவேன்னு ஏதும் சொல்றதில்ல. சம்பளம் போட்ட மறுநாளே தீர்ந்து போய் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. உனக்கு எப்படி என் கஷ்டம் புரியும்? அப்புறம் அவன் சொன்னதை கேட்டு என் மனசு கனத்து போச்சு. தீபாவளிக்கு மட்டுமில்ல, எப்பவுமே நீ கேட்டதையெல்லாம் வாங்கி தரணும்னு எனக்கும் ஆசைதான். உன்னையும் பிள்ளைகளையும் அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போகணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? எனக்கும் ஆசை இருக்காதா? நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு. நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும், நல்ல படிக்க வைக்கணும், ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? பெத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், கட்டிய மனைவியா சந்தோஷமா வச்சுக்கணும்னு எவ்வளோ போராடுறேன் தெரியுமா? அப்புறம் அங்க மீண்டும் மௌனம் வந்துச்சு. இப்போ அவள்கிட்ட பதில் இல்ல. நான் அங்கே உட்கார்ந்திருந்தேன். என் மனசுல ஒரு கேள்வி ஓடுச்சு. இதில் யாரை தப்பு சொல்வது? யார் மீது குற்றம் சுமத்துவது? திருமணத்துக்கு பிறகு ஒவ்வொருவரும் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டு அவங்களாகவே நீச்சல் கற்றுக்கொள்கிறார்கள். இதில் கரை சேர்வோரும் உண்டு, மூச்சு முட்டி மூழ்குவோரும் உண்டு. ஒரு குடும்பத்தில் தனக்கானவர்களுக்காக சின்ன சின்ன தியாகம் செய்து வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணரும்போதுதான் அது இல்லறம். இல்லையேல் அது நரகம். மரத்தில் பூக்களின் அழகு தெரியும், கனியின் ருசி தெரியும். அதற்கு காரணமான வேரினை பற்றி தெரிவதில்லை. நல்ல ஆண், நல்ல பெண் குடும்பத்தின் ஆணிவேர். எந்த ஆணும்
தன் மனைவி பிள்ளைகள் விரும்பி கேட்பதை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நினைப்பதில்லை. தன் குடும்பத்தின் நாளைய செலவை அவன் நினைவில் வைத்தே தன் ஆசைகளையும் அடக்குகிறான். நண்பர்களே, இந்த கதையை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் ஒரு பெண், நான் ஒரு மனைவி. இந்த கதை என் வீட்டிலும் நடக்குது, உங்க வீட்டிலும் நடக்குது. இருவரும் கஷ்டப்படுறாங்க, இருவரும் போராடுறாங்க. ஆனா இருவரும் புரிஞ்சிக்க மறக்கறாங்க. அவன் அவள் கஷ்டத்தை பார்க்கல, அவள் அவன் போராட்டத்தை பார்க்கல. இனியாவது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் மௌனமா இருந்து உங்க கூட இருக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குங்க. அப்போதான் உங்க வீடு இல்லறமாகும். நண்பர்களே, இந்த கதை உங்க மனசை தொட்டுச்சுன்னா ஒரு லைக் போதும். உங்க வாழ்க்கையில் இது போன்ற தருணங்கள் இருக்கா? கமெண்ட்ல பகிருங்க, நானும் படிக்கிறேன். இது போல இன்னும் நிறைய மனசை தொடும் கதைகள் லைஃப் டிராப்ஸ்ல உங்களுக்காக காத்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை புரிஞ்சுக்குங்க, பேசுங்க, காத்துங்க. நன்றி, வணக்கம்.